ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் ஒரு மினிமம் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி ஒரு 500 to 1000 rupees வித்து 85 to 90% அக்யூரேஸில் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டாபிக் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கார்ட்ஸ் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு ப்ரோக்கர் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பேப்பர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் நிஃப்டி வந்து இப்போ 25,000 ட்ரேட் ஆகுதுன்னா அந்த 25,000 கால் புட்டு ரெண்டுத்தையுமே அறுதி மணியில் பை பண்ணணும். ஓகேங்களா, பை பண்ணிடணும். 9:15 மார்க்கெட் ஓப்பனு, ஒரு 15 minutes 9:30 இந்த ஆர்டர் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்காது. ஏன்னா நம்ம கால் பக்கமும் பை பண்ணுறோம், புட்டு பக்கமும் பை பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸில் போடக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணணும்னா 3:15 தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, மார்க்கெட் எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுது, எந்த பக்கம் மேலே போகுதா கீழே போகுதான்னு பார்த்துட்டு 6:15 மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டே பண்ணிவிட்டு லாஸ்ட் ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸாக 1 month நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வருவீங்க. அது பர்சன்டேஜ் மந்த்லி பார்த்தீங்கன்னா 5 to 10% கேரண்டி இன்கம் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணிவிட்டு 9:30 அப்ளை பண்ணுறீங்க, 3:15 க்ளோஸ் பண்ணுறீங்க. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் கண்டிஷன். ஓகேங்களா, நீங்கள் நடுவில் நீங்கள் பார்க்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. இதாவது லாஸ் ஆகுது அப்படி பார்த்து எமோஷனில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதில் மெயினே பார்த்திங்கன்னா 9:30 என்ட்ரி பாயிண்ட்டு, 3:15 தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ. ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் என்ன கமெண்ட்ஸில் எனக்கு பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா.